திருப்பதி நிதிக்கு வழங்கி பேராண்டு பெருவாழ்வு வாழ்வதற்குரிய அந்த ஆன்ம நிறைவேற்றத்திற்குரிய வழிமுறையை நாங்கள் தெரிவு செய்வோமாக. ஒரு மணி நேரம் நீங்கள் அர்ச்சனைகளை மேற்கொள்ள முடியும். வருகின்றிருக்கின்றார்கள். ஆலய வளாகத்தின் முன்புற சூழலங்கும் அடியார் கூட்டம் இன்றைய தேர் திருவிழா வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தேர் உபயகாரர்கள் கூட்டுப்பண்ணை மக்களுடைய உபயமாக தேர் திருவிழா அமைந்திருக்கின்றது. ஆலய அன்னதான மடத்திலே உதயராஜன் அவர்களினால் அன்னதானம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய அன்னதான மடத்திலே இப்பொழுது ஆலயத்தினுடைய முன்புறத்திலே அடியார்கள் கொடுமிருக்கின்றார்கள். எனவே இந்த வேளையிலே உங்களுடைய உடைமைகளை சற்று கவனத்திலே கவனமெடுத்து உங்களுடைய ஆபரணங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குளங்காவில் அருள்மிகு செல்வயோக சித்தி விநாயகர் தேவஸ்தான தயானந்தன் மதுசன் அவர்கள் தற்பொழுது குருவரன் வீதி முழங்காவில் 1 லட்சம் ரூபாய் நிதியினை இன்றைய ரத உற்சவ நாளிலே ஆலயத்திற்காக வழங்கியிருக்கின்றார். தயானந்தன் மதுசன் அவர்கள் இதே போன்று பல அடியவர்கள் வருகிறவர்கள் ஆலயத்திலே ஆலயத்திற்கான நிதியினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பல அடியவர்கள் இந்த ஆலயத்தினுடைய திருப்பணி நிதிக்காக நிதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். இப்பொழுதும் அர்ச்சனை பொருட்களை பெற்றவாறு ஆலயத்தினுடைய நுழைவாயிட்டு அடியவர்களுக்கான அர்ச்சனை பொருட்களை நீங்கள் பெற்று பேரிலே அர்ச்சனைகளை மேற்கொள்ள முடியும். ஆலய அன்னதான மடத்திலே அடியவர்களுக்கான அன்னதானம் வழங்கப்பட இருக்கிறது. 1 மணி நேரம் 1 மணித்தியாலம் நீங்கள் தேரிலே அர்ச்சனைகளை மேற்கொள்ள முடியும். எனவே நீங்கள் அவசரப்பட்டு அங்கே முட்டியடிக்காமல் வரிசையாக ஆறுதலாக நின்று நீங்கள் அர்ச்சனைகளை மேற்கொள்ள முடியும் என்பதனை அறிவித்திருக்கின்றோம். வருடாண்டு மகோத்சவத்தினுடைய ரத முழங்காவிலை சேர்ந்த செந்தில்குமரன் 5000 ரூபாய் நிதியினை வழங்கியிருக்கின்றார். தனுஷன் 500 ரூபாய் நிதியினை தற்பொழுது வழங்கியிருக்கின்றார். மோகன்னா முத்துதம்பி ராஜேந்திரம் அவர்கள் 5000 ரூபாய் நிதியினை இன்றைய தினம் ஆலயத்திற்காக வழங்கியிருக்கிறார். சமாரத்தினம் ஜெயக்குமார் அவர்கள் 20000 ரூபாய் நிதியினை தற்பொழுது ஆலயத்திற்காக இங்கே வழங்கியிருக்கின்றார். லோகேஸ்வரன் அவர்கள் 2000 ரூபாய் நிதியினை தற்பொழுது இன்றைய நாளிலே வழங்கியிருக்கிறார். மோகன்னா சிவராஜா அவர்கள் 10,000 ரூபாய் நிதியினையும், கவிதன் பல்பொருள் வாணிபம் 1000 ரூபாய் நிதியினையும், சசி அத்வயா 500 ரூபாய் நிதியினையும், ஜெயராஜா அவர்கள் 1000 ரூபாய் நிதியினையும் தற்பொழுது ஆலயத்தினுடைய திருப்பணிக்காக வழங்கியிருக்கிறார்கள். திருநாவுக்கரசு குடும்பத்தினர் 1000 ரூபாய் நிதியினையும்,
தயானந்தராசா மதுசன் குருவரன் வீதி 1 லட்சம் ரூபாய் நிதியினையும் இங்கே வழங்கி இருக்கிறார்கள். இதே போன்று அறிவித்தருகின்றோம்.